நிறைய பேசுகிறேன். அவர் உடனே ஜிவி அவர் இருந்தாரு, வேணும் நல்லா பேசுறாரு, நான் பேசுறது ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். அதிகம் பேச முடியாது. அதனால் நான் அதிகமாக ஐ வில் நாட் டூ இட் பிகாஸ் அதனால் சுருக்கமாக முடிச்சிடுவேன். அது முக்கியமாக ஆக வேண்டியது நம்ம கல்யாணம் சொன்ன மாதிரி நிறையா பேசி பேசி பெரிய இருக்கீங்களே இவரால் ஆர்வம் ஏதாவது செய்யுங்க அப்படிப்படியாக இருக்காரு. அவர் சொல்லவே அவர் தன்னுடைய தலையை அதை கூப்பிட்டுருக்காரு. அதனால் அவரும் நம்ம உதவி பண்ணுவார். அதனால் 3 ப்ரொபோசல் கொடுத்துருக்காரு நம்ம டேனியல். அவர் ஒன்று முதல் சொல்றேன், இங்கே உட்காந்து பேச சொல்லி வந்து ஒரு ஏன்னா முக்கியமாக அந்த அவரை தான் பேசணும். ஏன்னா அவரால் ஆக வேண்டியது. அது ரெண்டாவது அந்த காப்பால தனியாக வச்சுக்கணும். இரண்டாவது உங்களுடைய பேஸ்கெட் பால் அதான் சொல்றேன். லைப்ரரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கலைஞர் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கும் பொழுது சிங்கப்பூர் போனார். அந்த போன பார்த்தா இந்த லைப்ரரி பார்த்தா இட்ஸ் a model library. It is one of the very shining example in terms of construction, logistics எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் லைப்ரரி மாதிரி உலகமே. நான் அமெரிக்காவில் 10-15 வருஷம் இருக்கிறேன். ஆனால் அமெரிக்கா போன்று 2 கிராமங்களுக்கு 3 கிராமங்களுக்கும் கடல் போர் லைப்ரரி, கடல் போர் உள்ள போய் உட்காந்துட்டீங்கன்னா வரது இஷ்டமே இல்லை. அப்படி என்ன வேணும் யார் வந்து என்ன சப்ஜெக்டோட வரும். நான் உண்மையிலே கம்பராமாயணத்தை கம்பராமாயணம் இங்கே யாரோ வந்தாங்க. அதே போன்று சிலப்பதிகாரத்துலாம் அங்கதான் போய் படித்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்திருக்கு, தமிழில் படிச்சு தமிழ் தாய்மொழியாக இருந்து இங்கே இருந்து காரணம் டைம் இல்லை. ஓடு ஓடிடும். ஏதோ சொல்ல தமிழில் நிற்கிற நேரம் இல்லை, ஓடியே இது பாருங்க எதை சொல்லுவாங்க, எதோ ஒன்று சொல்லுவாங்க. நாங்கள் அது மாதிரி ஓடி இருந்தாலும் படிக்கிற நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு டைம் இருந்தது. ஆனால் அந்த புஸ்தகம் இருந்தது. ஆல் லிட்ரேச்சர் ஓரியன்டல் பெஸ்ட் எதுக்கைகளே இருக்காரு. உண்மையிலே சொல்றேன். ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஹவ் தி ஆர்கனைஸ் தி லைப்ரரி. அவர் சொன்னார் இல்லையா, 1990 he was starting on point. எங்கே போனாலும் விஜய் அவர்கள் ஏன்னா அயலுக்கு என்ன தெரியும். பிகாஸ் இஸ் நவ் ஹோல்டிங் ஒரு வருஷத்துக்கு இவருடைய 4 சென்டர் வந்து 1 லட்சம் மாணவர்கள் படிக்கிறார். ஹையர் எஜுகேஷன் 1 லட்சம் மாணவர்கள். அது மட்டும் அங்கே சொன்னார். போனவங்க நாங்கள் சொன்ன மயாமிலிருந்து வந்தேன், உங்கள் பொண்ணு எங்க கேட்டார். மயாமி பக்கத்தில் இருக்கிற அதே சேர்ந்தா இருக்கு. மயாமி வந்து 20வது கிளை, 20 மயாமி 26வது உலகத்துக்கும் பரவிது. வேண்டி உலகத்துக்கும் பரவிது. என்ன சொல்றீங்க? வேர்ல்ட் அலோன் 50 இருக்கு. எங்கேயோ போயிட்டாரு. அதனால அவர் திருப்பி பேசுகிறாரோ, எங்கெல்லாம் உயர்கல்வி விரிந்து பறந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜிடிபி அதிகமா இருக்கு, இன்கமும் அதிகமா இருக்குது, மக்களும் கேட்பாங்க, பிள்ளைகள் இருக்காங்க. இவங்க ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் போட்டில் போய் அவர் நடந்துருக்கேன். இந்த ஒரு பேட்டி அங்கே அகேஷ்மாக கேட்டேன். ப்ராப்பராக அவ்வளோ டீட்டெயிலாக என்ன செய்ய வேண்டும் இந்திய அரசு உயர்கல்வி. அப்போ உடனே இருப்பாங்க, ஏன் சார் நீங்கள் கொடுக்காது, ஒய் நாட் பிகம் மெம்பர் ஆஃப் கமிட்டி ஆஃப் whatever they say to evolve the syllabus for the உயர்கல்வி. அவ்வளோ துல்லியமாக ஆரம்பித்தார். அவர் ஈடுபாடு. எந்த ஒரு காரியமும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருத்தர் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை வருத்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய மூளையை நன்றாக ஸ்கிராச் பண்ணி அதில் திட்டமிட வேண்டும். அப்படி பண்ணியிருக்கிறார். துணை
அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் ஷைனிங் எக்ஸாம்பிள் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அவருக்காக ஒரு கைத்தட்டு கொடுத்துலாமா? இப்போ சப்ஜெக்ட் வரும், அவருடைய சப்ஜெக்ட் என்னன்னா பேசும்போது சொன்னாரு, எனக்கே முதல்ல சொல்லி அவர் சொன்ன மாதிரி இந்த காப்பாடு என்பது அவர் வாரத்தில் வந்தது. எனக்கு முன் சென்று அவர் ரெண்டாவது நான் வந்து இங்கதான் நான் 4 பையன் 2 பசங்க தான் 4 முடிச்சு கலைஞர். அவர் என்ன சொல்லுவார், whether that boy, the shortest boy who travels by train has reached, அப்படின்னா சந்தைகள் எப்பவுமே லேட்டாக வரும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரும். அவங்க ரொம்ப ரொம்ப ஒடியாந்து பார்க்கிற சந்தையில் வந்து முடிச்சு கொடுப்பாரு. அப்படி எங்களை விசாரித்த காபால் ஒன்று. ரெண்டாவது, இந்த காபால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பால் அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும், எதிரொலிக்குது. இது என்ன பண்ணணும்? அவரே சொன்னாரு, இதை ரீமாடல் பண்ணி ஏசி பண்ணணும். நோட் பண்ணி வேலையை நோட். அதனால அது வந்து என்னன்னாக்கா, அவர் சொன்ன மாதிரி இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, இன்ஸ்டில் பண்ண முடியாது. லோடு ஏரியா இருக்கிறத ரினோவேட் பண்ணி இந்த இதை வந்து ஒழிச்சது. யூ ஷுட் பிகம் டெரஸ் டெரஸ் போட்டு ஏசி பண்ணணும். இப்போ ஏசி என்பது யாராலும் ஏசி போடுறான், பஸ் ஸ்டாண்டு ஏசி போடுறான். எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் நிறைய ஏறி கொடுத்தோம். நீங்கள் இருந்த கல்வி 1789 எவ்வளோ வருஷம் ஆச்சு சொன்னாங்க. இவ்வளோ வருஷம் ஆச்சு. இது ஆரம்பித்தது அமெரிக்கன் பீப்புள். அவங்களாம் the most advanced country, number 1 country in the whole world in terms of everything. அப்படி அவங்களாம் இருக்காங்க. நாம் இன்னும் ஒரு ஆள் உட்காந்து பேசுறதுக்கு மியூச்சுவலாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு நல்ல ஆள் இல்லையே. ஆனால் இது சரியான ஆளுக்கு தான் நம்முடைய பிஷப் ஒப்படைச்சிருக்காரு. யார்? டேனியல். Daniel is supposed to be a person who can conceive and construct in no time. எப்படியா உங்களுக்கு கை தட்டுங்களா? அது கூட கஷ்டமா இருக்கு. இருந்தால் வயசாகி வந்து கேட்டே அவ்வளோ வலுவை எழுதிட்டீங்களா, சக்தியை வீணாக்கி விட்டீங்களா, எல்லாம் இருக்கு. அதனால நம்ம பிஷப் அவர்கள் கரெக்டாக கன்சல்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் பண்ணுவார். ரெண்டாவது வந்து சொன்ன லைப்ரரி சொன்ன இல்லையா, லைப்ரரி அதை சொல்லி அந்த அமெரிக்கா மாதிரி இங்கே பண்ணணும்னா லைப்ரரி என்பது சாதாரண கூடாது. எவன் சிங்கப்பூர் மாடல் அதே மாடலில் அண்ணா லைப்ரரி கொண்டாரு. ஐயா கலைஞங்க இங்கே இருக்குது அண்ணா லைப்ரரி. நாட் கோ டு சிங்கப்பூர், யூ கோ டு சென்னை, லுக் அட் திஸ் அண்ணா லைப்ரரி அண்ட் காப்பி. You need not waste time on scratch your brain, modeling, etc. அது பண்ணுங்க. வாட் அமௌண்ட் ரிக்வயர்டு. அதனால முதல்ல வந்து காபால் இது பசுமையாக இருக்குது. அதனால காபால் எப்படியும் வந்து நம்ம ஜீவி மற்ற எல்லாம் சேர்ந்து கலையாசன் அவர் எல்லாம் சேர்ந்து அவருக்கு தெரியும் எப்படி நம்முடைய டேனியல் அவர் பால மண்ணில் கற்க கொண்டாரு, கொம்பிலே கொண்டார். பசுவின் கொம்பிலே மேலே இருக்கிற ஆள் எப்படி ஸ்பீஸ் அண்ட் எடுத்த பில் அப்புறம் வாட்டவர் வளர்ப்பாரு. அதனால அவர் பண்ணுவாரு. அது இன்னொன்று சொன்னாரு, அடுத்த மீட்டிங் நடந்து கொண்டா இந்த காபால் should have a different place. இது வந்து இதே வேண்டாம். அரசியல்வாதிகள் தான் கலகல பண்ணுவாங்க. அதனால அது ரெண்டாவது அது முடிச்சுனீங்க. மூணாவது வந்து இது ஃபுட்பால், இது பேஸ்கெட் பால். பேஸ்கெட் பால் என்னத்துக்கு சொல்லலாம்னு தெரியல எனக்கு. அமெரிக்கன்ஸ் ஆர் வெரி குட் அட் பேஸ்கெட் பால். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவன் என்ன ஆரோக்கியமாக வயதாப்பான். நீங்க எத்தனை பேர் ஆரோக்கியம் வயதாறீங்க? என்ன வயது ஜானிக்கு வயது? நான் வந்து எக்ஸப்ஷன். But they know the Americans were very successful because they are ranking people. They all exceed 6 feet. அவன் வந்து எடுத்து போடுறது அப்படி போடுவோம்.
அம்மா வந்து குழம்பு சட்டியில் அகப்பி போடுற மாதிரி அகப்பியும் அப்படி போட்டு போடுவான். அண்ட் தேர் வெரி மச் வேரி ஃபுட் ஸ்டைல் நியூட்ரிஷன் ஸ்டைல் இஸ் நாட் டிஃப்ரெண்ட். மோஸ்ட் ஆஃப் தம் ஈட் பீஃப். அதனால அட்வொகேட் பண்ணேன். Why they are so strong? Why they are successful basketball? அது எப்படி it has reflected on Daniel and such of this again? I don't know. Yes, either reading or why? Need of the body. He says need of the body. Okay. இப்படி தங்க ஆளும் பாப்பா அப்பீல இருக்குது. நானே சொல்லிட்டு அடிப்படையாக தேவை அது போய் தேவை பண்ணுறாரு. அப்போ அது ரைட் ஓகே. ஆகவே இந்த 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் நடத்தி காட்ட வேண்டும் என்று நம்முடைய பிஷப் அவர்களும் டேனியல் அவர்களும் மற்ற கூட இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் நம்மை போன்ற சிறு சிறு அணிகள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அது செய்யலாம். தப்பு இல்லை. அவர் சொன்னார் இல்லையா, ஒரு நாள் சம்பளம் கொடுக்குறா 1 கோடி ரூபா. எங்க விஐடியில் நாம் சம்பளம் கிடையாது, பென்ஷன் தான். பென்ஷன் எப்படி கொடுக்கணும்னு தெரியல. ஒரு நாள் பென்ஷன் தான் ஒன்று வரும். அழகான ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. 1 மாசம் பென்ஷன் முடியாங்க. அதனால யாராவது முடியுமோ அவரெல்லாம் கொடுங்கள். முக்கியமாக அந்த டேனியல் வந்து மேக் அப்பீல் எவ்வளவு கொடுத்தாங்க and see that he is கொடுக்கல. நாங்கள் அமெரிக்காவெல்லாம் போய் பணக்காலி பண்ணோம் பில்டிங்கு. அமெரிக்காவெல்லாம் போனோம் சார். நான் டேனியல் நம்ம இவரெல்லாம் மொத்தம் போனோம். அது ஒருத்தர் அப்படி பண்ணோம். இந்த காலேஜில் நல்ல மனுஷன் அப்படி பண்ணாங்க. ஒவ்வொருவரும் நல்ல மனுஷன். ஆனால் அந்த பில்டிங் வந்து இட் இஸ் ரியாலிட்டி. இட் இஸ் அபவுட் லா வெரி வெரி வெல் பில்டிங். அது முடியும். அதனால இது 3மே செய்யக்கூடிய காரியம் தான் செய்யலாம். அது முக்கியமாக நாம் சமாச்சாரம் அதோட பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் இந்த பென்ஷன் பணத்தை பேஸ் பண்ணாதீங்க, பிள்ளைகளாம் கொடுக்காதீங்க, கடைசி மூச்சு வரல நீங்களே வச்சுன்னு அது ஒரு பாயிண்ட் சொல்ல போதவரை 2வது பாயிண்ட் சொல்ல போதவரை எல்லாம் மறந்துருப்பீங்க. உங்களுடைய பயோகிராஃபி எழுதுன்னு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுனார். நம்ம ஜீவிக்கு பேர்த்து எழுதிக்கிறேன் பாரு பிரமாதமா. இப்போ சரி பண்ணாரு அவர் பாஸ்டல் மீட் ஜான்சன் சொல்லிட்டு ஜான்சன் பாஸ்டல் எழுதுறாரு. அதனால இவருக்கு ஒரு பயோகிராஃபரை வந்து அவர் பேர்த்தையே வச்சுட்டார். அவ்வளோ அருமையாக இருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்து அவருடைய பெற்றாளர் மறந்துருக்கு. எவ்வளவு மைன்யூட் டீடைல்ஸ் ரெடியூஸ் இன் ரைட்டிங். அப்படி ஒரு நல்ல பிள்ளை அவர் இஸ் லக்கி கிராண்டாக. அது மாதிரி எல்லாரும் இன்னைக்கு உங்களால் முடியும். யார் பேசி கூட்டு உட்கார வைங்க, பேட்டை கூட்டு உட்கார வைங்க. ஏன்னா பிள்ளை உட்கார வரமாட்டான், உங்கள் பிள்ளை கட்டவே வரமாட்டான். இது எது இன்னும் லக்கேஜ் உட்காந்து போய் சேராதுன்னு நினைப்பான். அவன் சொத்து தான் நினைப்பான், சொத்து நினைப்பான், சோத்தை நினைப்பான், உங்களை நினைக்க மாட்டான். நீ ஒன்லி வாட்ஸ் பண்ணுறாங்க. அதனால அதை பார்த்துக்கோங்க. அது ஒரு வேற நான் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கல்லூரியில் நான் படித்து காரணத்தினால இந்த ட்ரெயின் எனக்கு வந்து பிடிச்சி இந்த ட்ரெயினில் வந்து லேட்டாக வரக்கூடாதுக்காக as soon as I came a minister of railway ஒரு ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சார். to be on train or to be on time. 2வது ஒரு ட்ரெயின் இங்கிருந்து பீச் ஃபாஸ்ட்னு போட்டேன். எங்கள் கண்டோன்மெண்ட் சேர்ந்தது 18,000 ரூபா சார்ஜ். காலைல 6 மணிக்கு போட்டால் 9:30 போயிட்டு அந்த ஆஃபீஸ் போயிடுவான். சாயந்தரம் 6 மணி போட்டு வந்துடுவான். 18,000 ரூபா. அன்னைக்கு பரிசாக 75 ரூபா. அப்புறம் அப்போ எங்கள் தாத்தா ஒய்நாட்டு வேஸ்ட் ராத்திரியில் வந்து நிற்க போகுது, வேஸ்டாக நிற்கிது. எக்ஸ்டெண்டட் டாக்டர் திருவண்ணாமலை டுடே ஏற்றி அது அப்புறம் திருவண்ணாமலை நிற்கிது. அது காலையில் படிக்காத 3-4 மணிக்கு போடணும். கேட்டேன், ஏன்டா போய் அன்னைக்கு அவங்க போய் கிளப்புறீங்களே எப்படி வரணும் சார்? ஃபுல் சார் எல்லாரும் இப்போ அது 30 ரூபா தான் ஆகியிருக்கு திருவண்ணாமலை இது. ஆனால் பஸ்ஸா ஜனம் 150 ரூபா வருதான் ஃபுல்லாக வருது. அங்கிட்டு அது இன்னொரு திருவண்ணாமலை ஆச்சா. இப்போ இந்த ஆந்திரா பீப்புள் படையெடுத்துட்டாங்க திருவண்ணாமலை. அது முன்னாள் திரும்ப தெரியாது. இன்னும் சீக்கிரம் கூட எவனோ சொல்லிட்டான், திருவண்ணாமலை அவன் குழந்தை விட்டான். ஆந்திராவில் ஒன்று கலக்கி விட்டான் சார். எல்லாரும் கொஞ்சம் படையெடுத்துட்டான் திருவண்ணாமலை. கூட லேண்ட் பிரைஸ்
அங்கே ரொம்ப எல்லா ஒன்றாவது இடிச்சு தான் போகிறான், காசியில் போகிற மாதிரி பணம் போகிற மாதிரி. அது மனசில் வச்சுக்கோங்க. அதனால இப்போ அந்த மாதிரி அந்த ரயில் வந்து இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாடலில் ராணிப்பேட்டிலிருந்து பெங்களூருக்கும் ராணிப்பேட்டை மெட்ராஸும் இன்னைக்கு அது பொறுப்பாக வரத்துக்கு ஒன்று பேசுறது இன்னைக்கு ஆகுது விடின் 9 and 9:30 அப்போதான் போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நடக்குது, எவ்வளோ நடக்க வேண்டியது நடக்குது. அந்த கல்லூரி எனக்கு கொடுத்த இன்னொன்று சொல்ல மாட்டேன். நான் எம்சிசியில் போய் படிக்கிறது காரணமே என்னுடைய கடவுளாக இருந்த ஜெயசந்திரன் அவர் ஜெயசந்திரன் போடுவார். அவர் சாதாரண நடந்து போவார், கை கட்டியும் சிரிக்க மாட்டார், நடந்து போவார். எல்லா ஜீவனும் நாட் terrorize, but his presence will make people alert. அப்படி என்னை கட்டி காப்பாற்றுகிறோம். என்னை நம்ம இவருக்கார பஸ் முதலாளி அவர் சொன்னார் போனதில்லை, என்னை கேட்காது எப்படி பியூசி அவங்க அட்வான்ஸ் மார்க் போட்டு பார்த்தாங்களோ அதே பியூசி மார்க் பார்த்து பிசிக்ஸில் போட்டாங்க. எனக்கு லாக்டவுன் தெரியாது, எதுவும் தெரியாது. சுந்தரம் என்ன பண்ணார், ஊரிஸ் காலேஜ் ஹைஸ்கூல் வந்தார். அவர் எனக்கு சொல்லி நான் வந்து ஹைஸ்கூல் படிச்சிருப்பேன், காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸ். அந்த காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கனால இங்கே இருந்தால் நம்முடைய ஐயாவுடைய ஆசிரியர் அரியர் வந்து எப்போ நீ வந்து நெல்லு என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார்கள். அன்றைக்கி சயின்ஸ் ஃபுல்டாக ஆர்ட்ஸ் ஃபுல்ட போய் தள்ளி விட்டாங்க. அதனால பரவாயில்லை, ஆர்ட்ஸ் ஃபுல்டு ஏதோ வந்து படித்தோம். எம்சிசிக்கு அனுப்பிச்சு விட்டாரு ஐயா லெட்டர் கொடுத்து அங்கே போய் பண்ணேன். எல்லாம் நல்ல அங்கே போய் தான் ஒரு உபயோகம். அப்போ ஒரு இந்த பட்டிங் ப்ரோ ஃபுல் ப்ரோ எங்கள் சொல்லி பண்டிகை அந்த போயிட்டு மெட்ராஸ் காலேஜ் ஃபுல் ப்ரோ நான் சொல்ல புரியுது இல்லையா? எல்லாமே வல்லவர்கள் அதிகமாக மக்கள் இருக்கீங்க, அது மாதிரி இருந்தது. அதனால நம்ம செய்ய வேண்டியது பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அது முக்கியமாக அவர் சொன்ன மாதிரி ஆயிரம் வந்து சடைக்காம படிக்கணும் சொல்லி இவங்க நாங்கள் ஒன்றே ஒன்று போன மீட்டிங்கில் காப்பாடு வந்து நிரம்பி வைங்க இடமே இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, காப்பாடு மறுபடியும் எடுப்பாங்க சுருக்கிட்டு அதுதான் இது நல்லதே வேணாம். நம்முடைய ஜீவி அவர் மாதிரி அதனுடைய அட்ராக்ஷனே வந்து இது ஏசிஆர் மாடர்னைஸார் ரெனோவேட்டர் போட்டோம்னா சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும், முக்கியமாக நம்முடைய பிஷப் அண்ணா அவர்களுக்கும் தியானியல் அண்ணா அவர்களுக்கும், அந்த அரசியல் என்பது எல்லாமே நேற்று கொண்ட கொள்ளி கூட அண்ணா தான் இருக்கும். நம்ம தியானியல் வந்து என்னோட 20 வருஷம் சின்னவர்கள் இது அண்ணா சொல்ற பாருங்க. ஏன் அந்த அரசியல் கெடுத்துடுச்சு, கேட்டாலும் அண்ணா அண்ணா அவன் வந்து நீ பார்த்து வந்து பையன் தானே, அதுக்கு என்ன பண்ணா அண்ணா அரசியல் அண்ணா. அதனால அரசியல் அவர் அரசியல் அண்ணா இல்லை, அவர் கல்வி அண்ணா. அப்போ எனக்கு தலைமையெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லி இந்த 3 திட்டங்களுக்கும் நாம் என்ன செய்ய போறோம்னு பேசுறவர்கள் எல்லாம் கொஞ்சம் அதை சப்போர்ட் பண்ணிருக்கோம். அது சப்போர்ட் பண்ணோம்னா அவர் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, மென்டலி ஆர்லி இது பண்ணாதான் வரும். இதை பார்த்து செய்யணும்னு சொல்லி நன்றி. இதோடு நிறுத்திக்கிறேன். இது எவ்வளோ பேசுவேன், அது பேச நேரம் இல்லை. நீங்கள் பேசணும் பேசணும் இதெல்லாம் பேச வேண்டியது, தெரியுமெல்லாம் பேச வேண்டியது. அது நம்முடைய வைஃப் சொல்லுவார், இப்போ அவரும் பேசுவார். அது ஏதோ நன்றி சொல்லி அடுத்த கூட்டத்துக்கு நான் 2வது கூட்டம் தான் வரேன். நான் எப்போ போன 25 வருஷம் 1960 இருந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் அவர் சொன்னார், இந்த 5ஆம் கிளாஸ் படிச்சோடனே போன மாடு மேய்டாங்க. அதில் மாடு மேய்ச்சி கிடந்து ஆடு மேய்ச்சிருப்பேன். ஆனால் முதல் வாணிபாடிக்கு அப்புறம் கிராமத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஊரிஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் நாங்கள் தான். நாங்கள் தான். அது நிறைய பேர் 4 பேர் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? ஜாயின் மெஜாரிட்டி நான் போயிட்டாங்க. நாமளே போகணும். இந்த டிக்கெட் இஸ் ரெடி, பட் வென் வி டு நாட் நோ. பட் அதனால் அப்படின்னா அப்போ இந்த கல்லூரி இது
அவர் சொந்த பார்த்து எதுவுமே மாறவில்லை, நிறம் மாறவில்லை, மதம் மாறவில்லை, ஜன்னல் மாறவில்லை, எல்லாம் எதுவும் மாறவில்லை என்று மகிழ்ச்சி தெரிவித்த ஐ ஆல்சோ ஜாயின் இன் சேஞ்ச். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த விழாவை இதை சிறப்பாக ஏற்பாடு செய்ய சொல்லி நான் முதலே உற்சாகமாக கலந்து கொண்டு எப்பொழுதும் புன்னகையாக எல்லோரையும் வரவேற்று வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற நாம் எல்லாம் பெருமைக்குரிய ஐயா சர்மா நித்யானந்த் அவர்களே, இதை பயன்படுத்தி எப்படியாவது நம்முடைய விஐடி ஐயா அவர்கள் மூலமாக சில காரியங்களை முடிக்கலாம் என்று டேனியில் திட்டமிட்டு நம்முடைய பிஷப்பனுடைய அங்கீகாரத்தை பெற்று அதில் ஒரு கோடிட்டு ஒரே கோடியில் ஒன்று மட்டும் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கோடிட்டு கவிழ்த்து அமர்ந்திருக்கிற திரு விஸ்வநாதன் அவர்களே, டேனியல் ஐயா அவர்களே, இங்கே சிறப்பாக சென்னையிலிருந்து 6 மணிக்கு எழுந்து மழையை பொருட்படுத்தாமல் வண்டி நிகழ்கின்ற சில அசவுகளையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கின்ற எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற மாலைமங்கலத்தில் கீழப்பட்டு வசித்து வாழ்ந்து என்னுடன் ட்ரெயினிலே வந்து இந்த கல்லூரியிலே படித்து பிறகு நயலாக்காரை வந்து எம்சிசியில் ஆசிரியராகி ஐபிஎஸ் ஆகி ஐஏஎஸ் ஆகி வந்திருக்கின்ற சுந்தரம் அவர்களே தெரியும் அவருடைய விஷயம். அதே போன்று டிஜிபி என்றால் லா அண்ட் ஆர்டர், அதுவும் நம்முடைய டிகேஆர் அவர்கள் மிகவும் சிறப்பாக ஒரு முன்மாதிரியான டிஜிபியாக இருக்கிறார்கள். நான் எப்போ அவர் ஆஃபீஸ் போனாலுமே அதிகமாக காப்பிட மாட்டார். இங்கிலீஷ் காலேஜா அவருக்கு தெரியல, உன் வேலை என்ன வந்தியா, மேன் ஆஃப் என்ன நினைக்கணும் அப்படி மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருந்து நல்ல பெயர் எடுத்த திரு ராஜேந்திரன் அவர்களே, என் பின்னால் பேசுகின்ற திரு மணிநாதன் அவர்களே, திரு பாண்டியன் அவர்களே, ஏஎஸ் சண்முகம் மரவல் அவர்களே, திரு சந்தர் அவர்களே மற்றும் மேடையில் வந்திருக்கின்ற கலையரசு அவர்களே மற்றும் பிரின்சிபால் அவர்களே, வந்திருக்கின்ற என்னை போன்று ரிட்டையர்ட் ஆகிட்டு மிக 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 கஷ்டத்துக்கெல்லாம் ஆளாகி இன்னும் கஷ்டத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற நண்பர்களே, முன்னாள் சங்கத்தினுடைய முன்னாள் உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கம்.